நல்லதே நினைக்கிற அழகான நல்ல உள்ளங்களுக்கு இந்த ஆஃபையோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே அதுவும் ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்கள் கூட இருக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு என் சைட்லேருந்து எந்த ரெசிப்பியும் கிடையாது. நல்லா ஜாலியாக இருங்க. ஏன்னா நான் வாரம் எல்லா சாட்டர்டே ஆனால் நான்வெஜ்ஜோடு வந்துடுறேன். அதுவே ஒரு சில பேருக்கு செம்ம காண்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் சாட்டர்டே போடுற வீடியோவில் நான்வெஜ் ஏன் கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தானே நீங்கள் அதை பார்த்து சண்டே ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு அல்ப ஆசைக்கு தான் அதை எடுத்துகிட்டு வர்றது. ஆனால் யாரும் ட்ரை பண்ணுறது இல்லை போல். ஏன்னா எனக்கு யாரும் கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்காக தான் உங்களை அப்படியே சும்மா விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக அப்கமிங் வர வீடியோஸில் நான்வெஜ்ஜோ வெஜ்ஜோ ஏதோ ஒரு ரெசிபியோட வரதான் செய்வேன். நான் ஏன் இன்றைக்கி போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி எனக்கே வீட்டில் சாப்பாடு கிடையாது. ஃப்ரெண்டோட வீட்டில் தான் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ காலையிலே போயிட்டு மத்தியானம் லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் எங்கடா வேகமாக கிளம்பிகிட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? சொல்கிறேன். இன்றைக்கி தான் நம்மளுக்கு எந்த சமைக்கிற வேலையும் இல்லையே. ஸோ ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ற பிளானில் நான் இருந்தேன். அதே மாதிரி போயிட்டு வாங்க இன்றைக்கி வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கேன்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலாம். பட் ஷாப்பிங் போகணுன்னு பெரிய ஐடியா கிடையாது. ஒரு சின்ன பர்ச்சேசிங் மட்டும்தான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம சின்ராஸுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. நம்ம சின்ன பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னவொடனே மனுஷனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு போலவே ஏதோ பெருசாக வைக்க போகிறான்னு சொல்லிட்டு உடனே போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டு வரலாம், கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சமைச்சு வச்சுட்டே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டாரு. போயிட்டு வந்து சமைக்கலாம்ப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, வாய்ப்பே இல்லை, நீ பெரிய பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு நல்லா தெரிஞ்சிச்சு, உன் ஃபேஸ் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டாரு. அவ்வளோ பளிச்சுனா தெரியுது நம்ம ஃபேஸில் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே, கண்டிப்பாக நான் பெரிய பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், என்ன இப்போது அப்படின்னு கேட்டோன்னே, நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன், வீட்டில் நீ சமைச்சி வச்சுட்டு நம்ம திருப்தியாக வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வரலாம். ஏன்னா நம்ம போயிட்டு வந்தாலே செம்ம டயர்டாக வருவோம். வந்ததும் நீ சமைக்கணும் அப்படின்னா நிஜமாகவே அதெல்லாம் நடக்கிற காரியமே இருக்காது. ஸோ இதுதான் பெஸ்ட்டு பிளானு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலி அவர் சொல்கிறதும் செம்ம பிளானாக இருந்தது. அதனால் நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்த உடனே முதல் வேலையாக அவர் வாங்கிட்டு வந்த சிக்கனில் ஒரு சும்மா நார்மலாக ஒரு சிக்கன் குழம்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து இட்லியோ தோசையோ ஏதோ ஊற்றிக்கலாம் அப்படின்ற பிளானில் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் நான் எங்கே போகிறேன்னு சொல்லாமலே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் தான் போகிறோம். சொல்லாமலே கூட்டிகிட்டு வந்தது இவரை கிடையாது, நான் உங்களை சொன்னேன். ஒரு 3 to 4 மந்த்ஸுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தேன். அதோட இப்போ தான் வரேன். பட் லாஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பூந்தமல்லியில் இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போது ஃப்ரெண்ட்ஸோட டீமாக போயிட்டு இருந்ததுனால நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிற மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக அதை அடித்தாச்சு. அதோட இது வந்து நம்மளுக்கு பக்கம். ஸோ அதனால் இங்கே வந்தாச்சு இந்த வாட்டி. நான் டிமார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வரமாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா கூடவே வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொன்னது செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவர் கூட வர்றதுன்றது சத்தியமாக பிளான் கிடையவே கிடையாது. நம்ம சொல்லி ஓப்பி அடிச்சுட்டு ஒன்று தனியாக வந்துடலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடலாம் அப்படின்ற பிளான் தான் ஆக்சுவலி இன்றைக்கி. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இவங்க கூடலாம் வந்தால் நம்ம லிமிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி. நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அந்த வேகத்துக்கு இவங்க அவ்வளோ வருவாங்களா இல்லைன்னா தெரியாது. ஏன்னா அந்தளவுக்குலாம் பொறுமை கிடையவே கிடையாது. டிமார்ட்டுன்றது எவ்வளோ பெருசுன்றது தெரியும். நம்ம என்ன தான் ஒரே ஒரு பொருள் வாங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக போயிருப்போம். ஆனால் ஃபுல்லாக அதை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ண திருப்தியே இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம கூட பின்னாடியே வருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு சில பேரில் நம்ம சின்ராஸும் வந்துடுவார் தான். இருந்தாலும் அவருக்கு ஏசியில் ரொம்ப நேரம் இருந்தால் ஒத்துக்காது. நான் நடுவில் ஒரு மெடிக்கலில் இன்னலர் வாங்கியிருப்பேன், நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப நேரம் இருந்தால் அந்த இன்னலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காகவே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சினிங்கிட்டே இருப்பார். எனக்கு பார்க்கும்போது அவரையும் பார்க்கணும், நம்ம பர்ச்சேஸும் பண்ணணும். அந்த மாதிரி இருக்க டைமில் என்ன பண்ணுவோம், நம்ம பர்ச்சேஸை விட அவர் தான் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். சரி வாங்க வீட்டுக்கு போயிடலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிவிடுவேன். நம்ம அவருக்காக பாவம் பார்த்துட்டு சொன்னால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வா போகலான்ட்டு நம்மளே கையோடு இழுத்துட்டு வந்துடுவார். ஆனால் நம்ம சின்ராஸோட பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, முன்னாடியே இன்னலர் வாங்கிட்டா நம்மளுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல, சீக்கிரமாக போகணுன்றதுக்காக சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம்ல. அதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு வீட்டில் ஒரு இன்னலர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட போகும்போது ஒரு மெடிக்கலில் நின்று அது என்ன தான் போய் இன்னலர் வாங்கிட்டு வா அப்படின்னு வேறு அனுப்புறது. இதில் ஏதோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒரு டைம் கெஸ் பண்ணியிருக்கேன், ஒருவேளை நம்ம ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறோன்றதுக்காகவே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காரான்னு. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சொல்கிறேன். என்னடா டிமார்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லாத்தையும் காமிக்கிறாளே தவிர ஆனால் எதையும் பற்றி பேச மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஆக்சுவலி உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கிற பொருள் தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதிகமாக ஏதோ புதுசாக வந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கண்டெய்னர்லாம் இருந்துச்சோ அதே தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
ஆனால் எனக்கு இந்த தடவை டிமார்ட்டில் அதுவும் நான் இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு. எனக்கு என்னவோ இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பர்சனலி எனக்கு. பட் எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த தடவை எனக்கு கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டாக இருந்த மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. அதுவும் இப்போ ஒன்று காட்டுறேன் பார்த்தீங்களா, இது ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். வெஜிடபிள்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக தான். இது ஒரு அக்ரிலிக் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நார்மல் பிளாஸ்டிக்கை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு பீஸ் மட்டுமே 249 அப்படி இருந்தது. எனக்கு தெரிஞ்சு டிமார்ட்டுக்கு இது ரேட்டு ஓவர் தான். பட் ப்ராடக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு டிமார்ட்டுக்கு கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. மீஷோவில் இதை விட கம்மியாக இருக்கும். பட் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் பிளாஸ்டிக்கில் இருக்கும், சம்டைம்ஸ் நாமளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அது அக்ரலிக்கில் வந்துடும். அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்க முடியாது மீஷோவில். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக பார்த்து நம்மளுக்கு ஃபீல் பண்ணி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நம்மளுக்கு பேக்கெட் மணிக்கு அஃபோர்டபுளாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கலாம் ஈஸியாக. எனக்கு டிமார்ட் உள்ள வந்ததுமே எப்போவுமே என்ன இருக்குமோ அதுதான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் புதுசாக இந்த வாட்டி வரல அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்திருக்கு போல். எல்லாமே ரேட்டு நல்லா கம்மியாக இருக்கே, ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்கே, உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுமே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. கைப்புள்ளைய கையில் போட்டுக்க வேண்டியதான் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஓடிட்டு இருந்தேன். இப்போ ஏன் இங்கே ஓடி வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளுக்காக தான் நான் இன்றைக்கி டிமார்ட்டுக்கே வந்தது. இது ஏன் பிடிச்சிருக்கு, எதுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஒருவேளை கீழே இருக்க இந்த வீல்னால் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. 3 months முன்னாடியே வந்திருந்தேன், அப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது அவைலபிளாக இருக்குன்னு கேள்விப்பட்டதும் நான் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குமே, இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தது. உள்ளே வந்ததும் எங்கேன்னு தேடிட்டே இருந்தேன். எடுத்ததுமே கண்டெய்னர் கிட்ட வந்தாச்சு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் இருக்கிறத கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தேன். இதை பார்த்ததுமே செம்ம ஷாக்கு. அதான் ஓடி வந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சைஸில் தான் வேணும் அப்படின்னு பண்ணேன். ஆனால் நான் வந்த நேரம் இன்றைக்கி ஒன்று தான் இருந்துச்சு சின்ன சைஸு. எடுத்தால் போதுன்றது ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் சொன்னார், முதல்ல எல்லாத்தையும் சுற்றிட்டு வருவோம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. இல்லை ஒன்று தான் இருக்குது, நான் இப்போவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. 279லேருந்து 1099 வரைக்கும் இருந்துச்சு. எல்லாமே நல்லா பெரிய பாக்ஸ். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் நல்லா பெரிய பெரிய பாக்ஸாகவே செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒரு டவுட்டு. எனக்கு இது வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக துடிச்சிட்டு இருந்தனால, நான் இதை வாங்க தாங்க வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னதுனால, அவருக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு போல். ஓகே, இதை வாங்க ஓகே, இதுக்கு ஏன் இந்த வீல் கொடுத்துருக்காங்க 4 இடத்துல அப்படின்னு கேட்டார். அந்த கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. நான் சொன்னேன், ஒருவேளை நம்ம எதாவது செல்ஃபில் வச்சோன்னா இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, அந்த வீலில் அழகாக வரும் இல்லையா, எப்படியும் நீங்கள் தூக்க தான் போகிறீங்க, அது எதுக்கு இந்த மாதிரி வீல் இருந்தால் தான் வாங்குவீங்களா, இப்படி ஒரு 4 வீலை வச்சு உங்கள் எல்லாரையுமே கவர் பண்ணிட்டான் டிமார்ட்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கப் செக்ஷன் வந்தாச்சு. கப் செக்ஷனுமே எனக்கு எதுவும் புதுசாக வந்த மாதிரி தெரியல. எல்லாமே எப்போவுமே என்ன இருக்குமோ அப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஷாப்பிங் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் இருந்ததை விட ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ் தான் இருந்தாங்க. என்னமோ அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தோற்றத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேச்சுலர்ஸாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சென்னையில் கொஞ்சம் பேச்சுலர்ஸ்லாம் அதிகமாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்தது ஃபுல்லாக பேச்சுலர்ஸ் தான். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல ஷாக் ஆகிட்டே இருக்கானுங்க. இது இந்த ரேட்டு தானா, இதுக்கு இவ்வளோ ரேட்டு தானா, கம்மி ரேட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பெரிய பெரிய ட்ராலி எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்தாங்க. ஆனால் யாரும் கேர்ள்ஸ் கிடையாது. ஒவ்வொரு ட்ராலியிலையுமே 3 பேர் 4 பேர் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு இடத்துல பயங்கர ஷாக் ஆகிட்டு இருந்தானுங்க. ஒவ்வொரு பொருளை பார்க்குறானுங்க, சூப்பராக இருக்கே, ரேட்டு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட சொல்லிகிட்டே இருந்தார். பாரு என்ன மாதிரியே ஷாக் ஆகுறானுங்க பாரு அப்படின்னாரு. நான் அப்போ தான் சொல்லிகிட்டே இருந்தேன், தயவு செஞ்சு ஷாக் ஆகாதீங்கடா, ஷாக்கை குறைங்கடா, இதை விட ரேட்டு கம்மியாக இருக்கும், இப்போல்லாம் தான் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஜார் கண்டெய்னர் காட்டியிருந்தேன் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை வாங்குறதுக்காக தான் சவுகார்பேட் போயிருந்தது ஒரு 3 நாள் முன்னாடி. அப்போ தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தோம் இந்த கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேயும் சேம் ப்ரைஸ் தான், எங்கேயும் அதே ப்ரைஸ் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் எதுவும் வித்தியாசம் இல்லை. பாரிஸ்லேயும் அதே ப்ரைஸ் இருந்துச்சு, டிமார்ட்லேயும் அதே ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகேவாக தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் ரெண்டுமே குவாலிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் பேக் ஆஃப் 6 கப்லாம் 99. அது எப்போவுமே வழக்கமாக டிமார்ட்டில் இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நேரில் பார்த்து 99க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மீஷோவில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா வருமா அப்படின்றதெல்லாம் தெரியல. டிமார்ட்டில் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக பார்த்து ஃபுல்ஃபில்லாக வாங்கிட்டு போகலாம்.
நாம் வீட்டிலேருந்து பிளான் பண்ணி வருவோம். ஏதாவது ஒன்று தான் வாங்கலாம் அப்படின்ற மாரி. ஆனா உள்ளே வந்ததும் மைண்ட் செட் கண்டிப்பாக மாற்றி விட்ரும். ஒன்று வாங்க போய் 10 வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாரி எக்ஸ்ட்ரா வாங்கினது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு பேன் காட்டினோம் பார்த்தீங்களா? அந்த பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம வெயிட்டாக இருந்தது. 799 நினைக்கிறேன் ரேட்டு. பார்த்து சொல்கிறேன் அது என்ன ரேட்டுன்றது. நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டு. செம்மையா இருந்துச்சு. செம்ம வெயிட்டா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிட்டேன். ஓகே சொல்லிட்டாங்க. எது கேட்டாலுமே இன்னைக்கு ஓகேன்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா மனுஷன் கண்ணுக்கு எல்லாமே ரேட்டு கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு போல. சரி ஓகேன்னு ரொம்ப ஹாப்பியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைனலி நம்ம சாப்பர் பக்கம் வந்துட்டேன். அங்கே வந்ததுமே செம்ம டயர்டாயிட்டேன் போல நானு. அதனால எடுத்தேன், பார்த்தேன், காமிச்சேன், அதோட வச்சுட்டேன். அவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. "என்ன உன் ப்ராடக்ட் பக்கம் வந்ததும் கம்முன்னு வந்துட்ட. ஏதாவது பேசுவேன்னு பார்த்தேன்" அப்படின்னு சொன்னாரு. எல்லா டைமும் பேசியாச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன? இத பத்தி யாருக்கு தெரியும்? அவசர அவசரமா சமைக்கிறவங்களுக்கு, அவசர அவசரமா கிளம்பி போறவங்களுக்கு கண்டிப்பா இந்த சாப்பரோட அருமையே தெரியும். ஸோ தெரிஞ்சவன் வாங்க போறான். இத வேற நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப டயர்டா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நானும் உங்ககிட்ட நெறைய தடவ சொல்லிட்டேன். ஆக்சுவலி இந்த சாப்பர் பத்தி இவ்வளோ வாட்டி சொல்றேனே, நானும் வாங்கியிருக்கேன். இல்ல நானும் வச்சிருக்கேன். நானும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அது என்னமோ செட் ஆகல அப்படின்னு யாராவது ஒரு ஆள் கமெண்ட் பண்றீங்களா? இந்த கமெண்ட் பக்கமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க போல. கண்டிப்பா உங்கள ஒரு நாள் கமெண்ட் பக்கம் வர வைக்கிறேன் பாருங்க. அப்புறம் இருக்கு உங்க எல்லாருக்கும். இவ்வளோ தூரம் வந்து பார்க்குறீங்க. ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வேணும்னா பார்க்குறேன் வீடியோவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. பரவாயில்ல, பார்க்குறதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் பார்க்குற எல்லாருக்குமே நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம கூட வந்த கைப்புள்ள ஆளையே காணோம். எங்கன்னு போய் பார்த்தா, ஹேர் ட்ரையர் பக்கம் நின்னுட்டு இருந்தாரு. என்ன அந்த பக்கம் போய் நின்னுட்டுருக்காரு? பொண்ணுங்க ஏதாவது இருக்குதா? அப்படின்னு எட்டி பார்த்தா சுத்தி யாரும் கிடையாது. என்னப்பா இந்த பக்கம் நான் ஒரு பக்கம் போயிட்டுருந்தா, நீ ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டுருக்க? என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் உனக்காக தான் வாங்கலான்னு வந்தேன். ரேட்டும் கொஞ்சம் அஃபர்டபுளா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஓ அப்படியா? சரி ஓகே வாங்கிக்கோ. இன்னைக்கு நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் தாராளமா வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதையும் உள்ள போட்டாச்சு. மறுபடியும் நம்மளுக்கு பிடிச்ச இந்த கிளாஸ் ஜார் கண்டெய்னர் கிட்ட வந்தாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருந்த மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மீஷோல வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். டிமார்ட்ல இது கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னவோ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்துச்சு. டிமார்ட்ட கம்பேர் பண்ணும்போது நான் மீஷோல நெறைய ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 249க்கே நான் 2, 3லாம் கூட வாங்கியிருக்கேன். இது அந்த அளவுக்கு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்டுன்றது அப்படியே பக்காவா தெரிஞ்சுச்சு. இது ஆர்ட்டிஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆர்ட்டிஃபிஷியல் எதுவும் வாங்கல. ஸோ வச்சுட்டேன். ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் சவுகார்பேட்டு போயிருந்தேனா, அங்க இத விட கம்மியாலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இங்க எனக்கு ஓகேவா இல்ல. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு டவல் பக்கம் வந்தாச்சு. என்னதான் எவ்வளோ டவல் வீட்ல வாங்கி வச்சாலும், புது புதுசா நெறைய கலெக்ஷன்ஸ்ல வாங்கி வச்சாலும், என் கை எப்பவுமே இந்த நைட்டி பக்கம் தான் போகும். அதுவும் நம்ம யூஸ் பண்ண நல்ல காட்டன் நைட்டி இருக்கு பார்த்தீங்களா? அது மாரி ஒரு டவல் எனக்கு வரவே வராது. ஃபேஸ் துடைக்கிறதுக்கா இருக்கட்டும் சரி, தலை குளிச்சுட்டு வந்து தலைய கட்டுறதுக்கும் சரி, எனக்கு இந்த நைட்டி தான். இந்த நைட்டி தான் எனக்கு அவ்ளோ ஒரு எப்படி சொல்றது? கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா சின்ராஸுக்கு அந்த மாரிலாம் கிடையாது. டவல் 1த்துக்கு 3 டவலோட தான் பாத்ரூம்குள்ள போவாரு, வருவாரு. அதனால அவருக்கு எப்போவுமே டவல் இருக்கணும். ஸோ அவருக்கு எங்கே வந்தாலுமே டவல் பார்த்தாருன்னா 2 டவலாவது எடுத்துகிட்டு வந்துருவாரு. இந்த டவலோட ரேட் என்னன்றது நான் போக போக வீடியோல காட்டுறேன். ஸோ இந்த ரேட்டு கேட்டதும் எனக்கு செம்ம ஷாக்கு. இந்த ரேட்டுக்கு டவல் வாங்கணுமா? அப்படின்ற மாதிரி. அவர் உடனே சொல்லிட்டாரு, "இந்த ஒரு டவல 2ஆ இப்படி கட் பண்ணிடு சீசர்ல. கட் பண்ணிட்டு வீட்ல மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின்ல ஒரு தையல் போட்டுரு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மிஷின வாங்கி குடுத்துட்டு என்ன படுத்துறாரு பாருங்க. ஒரு வழியா நான் சரி ஓகே நான் தைக்கிறேன் அப்படின்ற மாரி வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் பெரிய டவல் தான் அது ஆக்சுவலி. சரி எனக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டவல் பெஸ்ட்டா இருக்குமா? இல்லன்னா வந்து இந்த மாரி நைட்டி, சில பேர் வந்து காட்டன் ஷால் யூஸ் பண்ணுவாங்க. நானுமே காட்டன் ஷால் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய காட்டன் ஷால்லாம் இருந்துச்சுன்னா, அத கூட ஃபேஸ் துடைக்கிறதுக்கு, தலை துடைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவல் கன்வீனியன்ட்டா இருக்குமா? இல்ல இந்த மாரி நைட்டி ஷால் இருக்குமான்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மீஷோக்கும் டிமார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மீஷோல நம்ம எந்த பொருளையும் பார்க்க மாட்டோம். ஆனா, நம்மளுக்கு எல்லாமே அஃபோர்டபுளா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பா மீஷோ வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பெரிய ஷாப்பிங் மால் மாரி தான் அது எல்லாருக்குமே. அதில இருக்கிற எல்லா பொருளுமே கம்மி ரேட்லயே இருக்கும். ஆனா, எல்லாமே நல்லா ரிச்சா இருக்கிற மாரியும் காட்டும். ஸோ, அந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. நானுமே நெறைய வாங்கியிருக்கேன் மீஷோல. எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நெறைய இருக்கு. கண்டிப்பா மீஷோ ஆல் கண்டிப்பா ஒரு நாள்
போடுறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஓகேவா இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி டிமார்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் எப்போவுமே அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த ஒரு தடவை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி குவாலிட்டிலாம் எப்போவுமே டிமார்ட்டை வந்து அடிச்சிக்கவே முடியாது. சூப்பராக இருக்கும். தாராளமாக நம்பி வந்து வாங்கிட்டு போகலாம். இன்னும் வீடியோ முடியல. இதுக்கப்புறம் தான் நிறைய இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலி டிமார்ட்டில் என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கேஷு, கார்ட் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. யூபிஐ எதுவும் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப கம்மியாக தான் கேஷ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கேஷ் எடுக்கும்போதுமே ஹஸ்பண்ட் சொன்னார், "எதுக்கு கேஷ்லாம் வேணாம், வீட்டில் வச்சுட்டு வா" அப்படின்னாரு. "இருக்கட்டும் பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேஷ் எதுக்கும் நல்ல வேளை நான் கேஷ் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும் கேஷ் எடுக்கலன்னா அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எதிரில் ஒருத்தவங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஹஸ்பண்ட் ஹெல்ப் கேட்க சொன்னார். கார்ட் பேமெண்ட் பண்ணிடலாம், ஸோ கேஷ் அவங்களுக்கு அனுப்பிடலாம் அக்கௌண்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஜஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்க தான் செஞ்சேன். அதுக்குள்ளே அவங்க ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பண்ணிக்கலாம், இந்தாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளை மாதிரியே நம்மளை சுற்றி உள்ளவங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க போல். ஹஸ்பண்ட் கேட்டார், "உனக்கு மட்டும் எப்படி இப்படிலாம் அமையுது? நான் நினச்சேன் அவங்க கார்ட் பேமெண்ட் இருக்காங்கன்னு கேட்க சொல்லலாம். ஒரு வேளை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா உன் கையிலையும் கேஷ் கம்மியாக இருக்கா, அது வரைக்கும் மட்டும் பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடலான்னு நினச்சேன். ஆனால் உனக்கு மட்டும் எப்படி தான் அமையுது?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். நான் அப்போ தான் சொன்னேன், நம்ம நல்லதே நினச்சா நம்மளை சுற்றி உள்ளவங்கள கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே அமைவாங்க அப்படி சொன்னேன். அதான் உண்மை. நம்ம எப்போவுமே நல்ல விஷயங்களே நினச்சிக்கிட்டுருங்க. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதே தான் நம்மளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம நல்லதே பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளை சுற்றி உள்ளவங்களும் நல்லதே இருப்பாங்க. நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து எந்த அர்ஜென்ட்டு, எந்த எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கும். வெளியே செம்ம மழை, பயங்கர மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக மழையில் நனைஞ்சிட்டு வந்துட்டோம். தெரியாத்தனமாக டூ வீலரில் போயிட்டோம். ஸோ பொருளும் எடுத்துகிட்டு வர முடியல, மழையும் சரியான மழை. ஹஸ்பண்ட் ஒரு டவல் எடுத்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேட் கூட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம், ரூ. 400, ரூ. 399. இந்த டவலை ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, மழையாக இருந்துச்சா, ஸோ மழைக்கு குடம் எடுத்துகிட்டு போகல, எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இந்த டவலை தலையில் போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா நனைஞ்சிச்சு, பெல்லு கூட பிரிக்கலை. முதல் வேலையாக அதை காய வச்சாச்சு. வீட்டில் சிக்கன் குழம்பு மதியானம் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன். கடைசியில் ஹஸ்பண்ட் வந்து, "தோசைலாம் வேணாம், இட்லி ஊற்றிட்டு நின்று எவ்வளோ நேரம் தோசை சுட்டுட்ருப்ப, ஆல்ரெடி ஃபுல் டயர்டாக இருக்கும், அங்கே அலைஞ்சது உனக்கு அப்போ தெரியாது, இப்போ வீட்டுக்கு வந்துட்டால கண்டிப்பாக உனக்கு கை கால்லாம் வலிக்கும். ஸோ பெஸ்ட்டு இட்லி ஊற்றிட்டு ஆளுக்கு ஒரு தட்டு சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுத்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் எப்போ டிமார்ட் போனாலும், என்னதான் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்தாலும், எப்படியும் நம்ம 2 மணி நேரம், 4 மணி நேரம் ஆகிடும். அங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்குன்னு கண்டிப்பாக வாங்குவோம். எப்போ நான் டிமார்ட் போனாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் வாங்காமல் வந்ததே கிடையாது. எப்போவுமே வாங்கிடுவேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். இந்த தடவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுவும் மழை வந்த ரீசனால் மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லைன்னா கண்டிப்பாக அங்கேயே ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருப்பேன். மில்கி மிஸ்ட்டில் இந்த ஃப்ரூட் யோகர்ட் வந்து அங்கே எப்போவுமே இருக்கும். நான் டிமார்ட் போனால் மட்டும்தான் இது வாங்கி சாப்பிடுவேன் ஆக்சுவலி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டு பழகிடுச்சு. ஆளுக்கு ஒன்று வாங்குவோம், அங்கேயே திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். இந்த வாட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால சரி வந்த உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு. இத்தனைக்கும் மழையில் நல்லா நனைஞ்சு தான் வந்திருந்தோமே, இருந்தாலுமே சாப்பிடணும்னு தோணுதுனால அப்போவே ஓப்பன் பண்ணியாச்சு. நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவர் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாராம். ஸோ கூட பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. தயிர்னு சொல்கிறேன், புளிக்குமா இனிக்குமான்னு தெரியல. இல்லை அந்த ஃப்ளேவர், ஏன்னா அது அந்த ஃப்ளேவர் இருக்குது. இப்போ மேங்கோ ஃப்ளேவர், ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர்னால் அந்த ஃப்ளேவர் இருக்குன்றது தெரியும். ஆனால் தயிரில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பார்க்கணுன்னு அவருக்கும் ஆசை போல். மோஸ்ட்டாக மழையில் நனைஞ்சிட்டா இந்த மாதிரி சில்லுன்னு ஐட்டம் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டார். இந்த தடவை எனக்காக சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுமே அவருக்கு அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் பிடிக்கல போல். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம், நான் மேங்கோ ஃப்ளேவர் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. எனக்கு ஸ்ட்ராபெர்ரி சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஸ்ட்ராபெர்ரி இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ஏன்னா எனக்கு மேங்கோ ஃப்ளேவர் பிடிச்சதுனால எப்போ போனாலும் மேங்கோ தான் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். ஸ்ட்ராபெர்ரி இன்றைக்கி தான் நானுமே ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிமார்ட் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் மழை இருக்குது அப்படின்றனால உள்ளேயே ரொம்ப நேரம் இருந்தோம். ஸோ அங்கே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல எனக்கு அந்த பைனாப்பிள் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப
பார்த்ததுமே வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் சாப்பிட்டது கிடையாது. யாராவது பைனாப்பிள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. இதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்கும்? ஏன்னா பைனாப்பிள் வந்து எப்படி இருக்கும், நார்மலாக கட் பண்ணால் அந்த உள்ள கருப்பு கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அது கருப்பா ப்ரௌனாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியல. அது இருக்கணும் இல்லையா? ஆனால் இதில் அது இல்லவே இல்லை. எப்படிடா இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வாங்கினேன். சாப்பிட்டது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஹஸ்பண்டுக்குமே கொடுத்தேன். அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எடுத்து வை, நம்ம நாளைக்கு சாப்பிடலாம், இப்போ டிஃபன் சாப்பிடலாம்னு சொன்னதும் கொஞ்சம் மட்டும் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான், நைட்டு டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நான் மத்தியானமே குழம்பு வச்சுட்டு போயிருந்தேன். அதனால எனக்கு போயிட்டு வந்ததும் செம்ம ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வெளியே போகிறீங்க, வெளியே போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வரீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு முன்னாடியே சமைச்சு வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா எல்லாருமே இருக்கும்போதுமே சமைச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, வீட்டுக்கு நைட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அறக்க பறக்க வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம மட்டும் போய் சமைச்சிட்ருப்போம். அதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு. இதுக்கான எல்லா கிரெடிட்டும் நம்ம சின்ராஸுக்கு தான் போகும். ஏன்னா சின்ராஸ் தான் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, போயிட்டு வந்தாலும் உன்னால் சமைக்க முடியாது, ஸோ சமைச்சு வச்சுட்டு போகிறதே பெஸ்ட்டு அப்படின்ட்டு. நீங்களும் இதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா நம்ம சின்ராஸை சொன்னதையே ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ எவ்ரி சாட்டர்டே கண்டிப்பாக இந்த டைமுக்கெல்லாம் போஸ்ட் போட்டுருவேன். கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி மண்டே டு சாட்டர்டே மினி விலாகும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க.